இது ஒரு ஆடியோ பதிவு மட்டுமே. நீங்கள் அடிக்கடி பயணப்படும் போது டோல்கேட் கிராஸ் பண்ணி போகிறவங்களா, டோல்கேட் கிட்ட கார் நிறுத்தி ஏதாவது பொருளை வாங்குறவங்களா, இல்லை யாராவது பணம் கேட்குறவங்களுக்கு உதவி செய்கிறவங்களா, உங்களுக்காக தான் இந்த ஒரு ஆடியோ. முக்கியமாக கேளுங்க. ரீசெண்டாக என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் அம்பத்தூர்லேருந்து தாம்பரம் போகிறதுக்காக மதுரவாயில் பைபாஸ் வழியாக போனார். அவர் கூட அவருடைய மனைவி ட்ராவல் பண்ணாங்க. மதுரவாயில் டு தாம்பரம் பைபாஸ் வழியாக ட்ராவல் பண்ணுறதுக்காக வானகரம் டோல்கேட்டை அவர் ரீச் பண்ணார். பரபரப்பான காலை நேரம் ஆனதுனால டோல்கேட் கொஞ்சம் கூட்டமாகவே இருந்தது. ஒவ்வொரு வாகனமாக ஊர்ந்து போக போக அவருடைய கார் கிட்டத்தட்ட டோல்கேட்டுடைய பாயிண்ட்டை நெருங்கிடுச்சு. அப்பதான் டோல்கேட் கிட்ட ஒரு பெரிய திருநங்கைகள் கூட்டத்தை அவர் பார்த்தாரு. அவங்க எல்லாம் குரூப்பா ஒவ்வொரு வண்டியின் கண்ணாடியை தட்டி காசு கேட்டாங்க. மெதுவா ஒவ்வொரு வாகனமா தாண்டி வந்தவங்க இவருடைய காருக்கிட்டையும் வந்து காசு கேட்டாங்க. திருநங்கைகளுடைய பிஹேவியரை பார்த்து லேசா பயந்து போன நண்பரின் மனைவி, ஒரு 10 ரூபாய் இருந்தா கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. நண்பர் அவருடைய பேண்ட் பாக்கெட்ல இருந்து பர்ஸை வெளில எடுத்தாரு. பர்ஸ்ல இருந்து 10 ரூபாயை வெளியில எடுத்தாரு. கையில பர்ஸை ஓப்பனா வச்சபடியே காருடைய விண்டோவை இறக்குனாரு. அப்பதாங்க அவர் எதிரே பார்க்காத அந்த ஒரு அதிர்ச்சி சம்பவம் நடந்தது. அந்த திருநங்கை கூட்டத்துல இருந்த ஒரு நபர் வந்து சடார்னு நண்பருடைய பர்சுக்குள்ள இருந்த மொத்த பணத்தையும் அப்படியே புடிங்கிட்டு எங்கேயோ ஓடி போயிட்டாரு. அவர் என்ன நடந்ததுன்னு சுதாரிக்கிறதுக்குள்ள மற்ற திருநங்கைகளும் அந்த இடத்துல இருந்து ஓடி போயிட்டாங்க. இந்த கலைபுரத்துல பின்னால் அந்த வண்டிகள் எல்லாம் ஹார்ன் அடிக்க நண்பர் வண்டியை மூவ் பண்ணி டோல்கேட்டை தாண்ட வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு. டோல்கேட்டை தாண்டி ஒரு ஓரமா வண்டியை நிறுத்திட்டு அங்க இருந்த போலீஸ் கான்ஸ்டபிள்கிட்ட சொன்னாரு. அவரோ, நான் இங்க வந்து டிராபிக் கான்ஸ்டபிள், நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறத வானகரம் அவுட் போஸ்ட் பக்கத்துல இருக்கு, அங்க போய் கொடுங்கன்னு சொன்னாரு. நண்பர்களே, தமிழ்ல ஒரு அற்புதமான பழமொழி இருக்கு. பாத்திரம் அறிந்து பிச்சை இடுன்ற அந்த பழமொழி தான் அது. நீங்க என்னதான் நல்லவரா இருந்து நல்லது செய்ய நினைச்சாலும் இன்றைய சூழ்நிலையில நம்ம யாருக்கும் எந்த விதமான உதவியை வழிய போய் செய்யாமல் இருப்பதே நலம். ஒரு ஹெல்ப் பண்ண போய் கிட்டத்தட்ட 5000 ரூபாயை அவர் பர்ஸ்ல இருந்து நண்பர் அன்னைக்கு திருநங்கைகள் கிட்ட கோட்டை விட்டாரு. இன்றைக்கு சென்னை போன்ற பெருநகரங்கள்ல எல்லா சிக்னல்லையும் கார் நிற்கும் போது நிறைய பேர் வந்து காருடைய ஜன்னலை தட்டி காசு கேட்கறாங்க. சில சமயம் நம்ம பல திருநங்கைகளை அதில் பார்க்கறது உண்டு. அதே மாதிரி பெரிய பெரிய சிட்டிக்கெல்லாம் பிற மாநிலத்திலிருந்து வந்து பிழைக்கிறதுக்கு வந்தவங்க வேற வழி இல்லாமல் கையேந்தி சிக்னல் போன்ற இடங்கள்ல கார் கதவையோ காருடைய ஜன்னலையோ தட்டி காசு கேட்கறதையும் பார்க்கறது உண்டு. அந்த மாதிரி டைம்ல ரொம்ப கவனமா இருங்க. ஜன்னலை இறக்குனீங்கன்னா உங்க பர்ஸ் உங்களுது இல்லை. சில சமயத்துல அதுவே உங்களுக்கு பெரிய பிரச்சனையை கொண்டு போய் சேர்க்கும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தா லைக் பட்டன் பிரஸ் பண்ண மறக்காதீங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம்னா தவறாம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. See you next video.